நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் திருச்சி. ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய ஃபேண்டம் வேலட்டுடைய அட்ரஸ்ஸு நம்முடைய எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஐடியிலேருந்து எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டோக்கன் பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ சைட்டுக்குள்ளே போகிறேன். இது richrow.com. இங்கே வந்து நம்மளுடைய பிளாக் செயின் அப்படிங்கிறது பிஎன்பியிலேருந்து சொலானாக்கு மாறுறதுனால சொலானாவோடைய அட்ரஸ் கேட்கும். இதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா கனெக்ட் வேலெட்டில் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் இல்லைன்னா கனெக்ட் வேலெட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே அட்ரஸ் இருக்கும், பிஎன்பியோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து செல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய செல் நம்பர் இங்கே கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே செல் நம்பர் ஒரே இமெயிலில் உங்கள் ஃபேமிலி ஐடி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதிலே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சொலானா வேலெட் அட்ரஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொலானா வேலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணால பேண்டைம்க்கு போகிறேன். பேண்டைம் வேலெட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோடைய சொலானா அட்ரஸ் எடுத்து நாங்கள் காப்பி பண்ணி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து சொலானா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனீங்க அப்படின்னாக்கா ரிசீவ்னு இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா சொலானா அட்ரஸுடைய ரிசீவ்னு இருக்கும். ZB5 லாஸ்ட் ஒரு 5 டிஜிட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா தப்பாக அங்கே பேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ என்னோடய இது வந்து GHZB5. அதே அட்ரஸ்ஸு இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து கனெக்ட் வேலெட் கொடுத்துட்டோம், செல் நம்பர் கொடுத்துட்டோம், இமெயில் ஐடி கொடுத்துட்டோம், அட்ரஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆல்ரெடி ட்ரஸ்ட் வேலெட்டிலோ அல்லது டோக்கன் பாக்கெட்டிலோ உங்களோட பழைய பிஎன்பி வேலெட்டில் மினிமம் ஒரு $2 உண்டான பிஎன்பி இருக்கணும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னாக்கா கேஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கேட்கும். கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லியே வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய சொலானா அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களோட சைட்டில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்முடைய ஃபேண்டம் வேலெட் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது பழைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.